தன் சகோதரர்களிடம் இப்படி செய்த ராஜகுமாரி உங்களே அசந்து போவீர்கள். இந்த கதை ராஜஸ்தானில் பிரபலமானது. ராஜஸ்தானின் ஹனுமான்கட் மாவட்டத்தில் உள்ள கில்லர் கோட்டையில் முந்த்ரக்கா எனும் ஜாட் ஒருவர் ஆட்சி செய்தார். பயத்தின் காரணமாக விருப்பமின்றியே தனது மகள் பல்லுவை தில்லியிலிருந்து வந்த சாஹிப் என்ற இளவரசருடன் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அந்த திருமணம் அவரை உள்ளுக்குள் மிகவும் பாதித்தது. ஒரு நாள் தனது மகன்களுடன் சேர்ந்து சாஹிப்பின் உணவில் விஷம் கலந்து வைத்தார் முந்த்ரக்கா. உணவு உண்டபின் பல்லுவும் சாஹிப்பும் உறங்கச் சென்றனர். சாஹிப் இறந்தாரா என்று பார்ப்பதற்காக முந்த்ரக்கா தனது ஒரு மகனை ஜன்னலின் வழியாக அனுப்பினார். ஆனால் தனது கணவன் இறந்ததை பார்த்த பல்லுவுக்கு அனைத்தும் புரிந்தது. அவள் கடும் கோபத்தில் தனது சகோதரனை வாள் கொண்டு கழுத்தை நறுக்கி கொன்றுவிட்டு அவரது உடலை அரண்மனையில் மறைத்தாள். அதற்குப் பிறகு மற்றொரு சகோதரன் வந்தார். அவரும் அதே நிலைமைக்கு ஆளானார். இப்படியாக 5 சகோதரர்களையும் பல்லு கொன்றுவிட்டார். தனது எல்லா மகன்களையும் இழந்தபின் முந்த்ரக்கா கண்ணீரோடு வாடினார். இன்று கில்லர் கோட்டை பல்லுவின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இது ராஜஸ்தானின் ஹனுமான்கட் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ராஜகுமாரி செய்தது சரியா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பக்கம் மீடியா ஹப் ஐ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.